வணக்கம் நண்பர்களே. இசை விசால் சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம ராகவ சந்தேகப்பட்ட ஸ்ரீஜாவை சுபத்ரா அடித்து வெளுக்கிறாங்க. என்ன என் பையனை நீ எப்போவுமே சந்தேகப்படுறியா? உன் கண்ணுக்கு ஏன் இப்படி இருக்குது? உனக்கு ஏதோ ஒரு நோய் இருக்குதா ஸ்ரீஜா அப்படின்னு வெளுத்தெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம இசை விசாலுக்கிட்ட காதலர் தினத்தினர் காதலை சொல்லி அன்பை வெளிப்படுத்துகிறாங்க. நம்ம விசாலும் ஏற்றுக்கிட்டாங்க நம்ம இசையை. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தாங்க நம்ம ஸ்ரீஜா ராகவுக்கும் நம்ம வர்ஷினிக்கும் இன்றைக்கி ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் நடக்குது அத்தை அப்படின்னு சுபத்ராட்ட போய் சொல்கிறாங்க. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா ஸ்ரீஜா? எதுக்காக என் பையனை நீ இப்படி சந்தேகப்படுற? நான் சொன்ன ஒரே காரணத்துக்காக வர்ஷினி மீது உயிரே வச்சுருந்த என் பையன் ஓங்கலத்தில் தாலியை கட்டினான். அப்படி இருக்க நேரம் அவன் ஏன் சம்மந்தம் இல்லாமல் எதையுமே செய்ய மாட்டான். புரிஞ்சுதான்? நான் பையனை அப்படி தான் வளர்த்து வச்சுருக்கேன். நீ அவன் மேலே சந்தேகப்படுறதை விட்டுரு அப்படின்னு சொல்ல நேரம், அத்தை நீங்கள் புரிஞ்சாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அங்கே வர்ஷினியும் ராகவும் மாலையும் கையுமா ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நிற்காங்க. என்னை கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது. இதை அங்கே உள்ள ஆஃபீஸர்கிட்டே நாங்கள் ஃபோனை போட்டு கேட்டோம் அப்படின்னு ஸ்ரீஜா சொல்ல நேரம், என்ன என் பையன் இப்படி ஒரு முடிவை தப்பான முடிவை எடுக்க போகிறானா அப்படின்னு அரண்டு போன நம்ம சுபத்ரா, வா இப்போவே இதுக்கு ஒரு முடிவு கட்டலாம் அப்படின்னு நம்ம ஸ்ரீஜாவை ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு இழுத்துட்டு போகிறாங்க. அங்கே ஒரு கட்டத்தில் மாலையும் கையுமாட்டு நம்ம ராகவ் நிற்கிறாங்க. அவங்கள பிடிச்சி ஒரு அடி அடிக்கிறாங்க நம்ம சுபத்ரா. என்னடா நினச்சிக்கிட்ட நீ இந்த ஸ்ரீஜாவை விட்டுக்கிட்டு சுபத்ரா கேட்குறாங்க, நீ ஸ்ரீஜாவை விட்டுக்கிட்டு எதுக்காகடா நீ அந்த வர்ஷினியை கல்யாணம் பண்ண போகிற? ஸ்ரீஜா உன் மனைவி, அது தெரியல. உங்கள் ரெண்டு ஒருத்தருக்கும் கல்யாணம் ஆகிட்டு. அப்படி இருக்க நேரம் வர்ஷினியை கல்யாணம் பண்ண போகிறது தப்புல? யாருமா சொன்னால் நான் வர்ஷினியை கல்யாணம் பண்ண போகிறேனே? நான் வர்ஷினியை கல்யாணம் பண்ணதாட்ட இல்லை. எனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சுன்னு நினச்சிக்கிட்டீங்களா? நான் உங்கள் பையன்மா. நான் நீங்கள் சொல்ல வார்த்தையை நான் மீறி என்றைக்குமே நடந்ததில்லை. அப்படி இருக்க நேரம் எதுக்காகமா நீங்கள் என்ன சந்தேகப்பட்டுட்டு இங்கே வர வந்திருக்கீங்க? இப்போ என் ஃப்ரெண்டுக்கு தான் கல்யாணம், வேணா நீங்கள் விசாரிச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்ல நேரம் ஸ்ரீஜாவை பார்க்குறாங்க. ஏடி என் பையன் மேலே இப்படி ஒரு பொய் குற்றத்தை போட்டு என்னையும் இங்கே வர வச்சு என் பையன் முன்னாடி என்னை அவமானப்படுத்திட்டல. என் பையன் மேலே நான் வச்சுருக்க நம்பிக்கையை உடைக்கும் விதமாக நீ நடந்துக்கிட்ட ஸ்ரீஜா. இதை மன்னிக்கவே முடியாது அப்படின்னு அந்த இடத்துல சுபத்ரா, என் கண்ணிலே முழிக்காத, உனக்கு ஏதோ நோய் இருக்குது. எப்போ பார்த்தாலும் ராகவ நீ சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு அந்த இடத்துல வெளுத்தட்டு எடுத்துக்கிட்டு அப்படியே போகிறாங்க. சுபத்ரா கிளம்புனவுடனே நம்ம மறைஞ்சிட்டு இருந்த நம்ம வர்ஷினி வராங்க. என்னம்மா ஸ்ரீஜா, உன்னை எப்படி அத்தைக்கிட்ட வசமாக மாற்ற விட்டேன் பார்த்தியா? உன்னை இப்படி தாண்டி நீ செய்த தப்புக்கெல்லாம் துடிக்க அளவு உன்னை முட்டாளாக ஆக்கணும். அதுதான் எங்கள் திட்டம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், எல்லாம் சிந்தாமணியால் வந்தது. நான் சொன்னேன் எப்படியும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ராகவ் அப்படி அவங்க அம்மாவுக்கு எதிராக செய்யக்கூடிய ஆள் இல்லைன்னு நல்லாவே சொன்னேன். இந்த சிந்தாமணி அத்தை தான் எல்லாமே கூறுகெடுத்ததாக பண்ணிக்கிட்டு இப்போ என்னையும் அத்தைக்கிட்ட கோர்த்து விட்டுட்டாங்க. இப்போ அத்தை என்கிட்ட கோவப்பட அளவு ஆகி போச்சு. ஆனால் இதுக்கெல்லாம் காரணமான ராகவு வர்ஷினி இசையை விட போகிறதில்ல அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தில் கங்கணம் கட்டுறாங்க நம்ம ஸ்ரீஜா. இந்த சைடு பார்த்தா நாளைக்கு காதல் எதுனோ என் காதலை விசாலுக்கிட்ட நான் வெளிப்படுத்தணும் அப்படின்னு இசை முயற்சி பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம விசாலை, நீ இன்னைக்கு கண்டிப்பாக இந்த டைமுக்கு வந்துரு அப்படின்னு ஒரு இடத்த சொல்லி வர வைக்கிறாங்க. நம்ம விசால் இந்த இசை எதுக்கு நம்மளை இப்போ இங்கே வர வச்சுருக்கா ஒன்றும் புரியலை, சரி போவோம் அப்படின்னு போய் பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம விசால் போன உடனே அங்கேருந்து லைட்டிங் செட்டிங் எல்லாம் அப்படியே அமோகமானது வருது. அதோட பார்த்தோன்னா ஐ லவ் யூ விசால் அப்படின்னு உள்ள செட்டிங் வருது. அதை பார்த்த உடனே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்காக இவ்வளோ பண்ணி வச்சுருக்க அந்த நபர் யார் அப்படின்னு விசாலுக்கு கண்ணு யோசிக்கும். யாருடா என்னை இவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணுறா அப்படின்னு அந்த இடத்துல சர்ப்ரைஸ் கிஃப்டாக விசாலுக்கு அமையுது. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா நம்ம இசை வராங்க. இதெல்லாம் ஏன் ஏற்படுதான்? ஏன் உன் மேலே வச்சுருக்க அன்பை வெளிப்படுத்துறதுக்கு காதல் தினத்துக்கு என்னோடய கிஃப்ட்டு அப்படின்னு கையில் வச்சுருக்க அந்த கிஃப்ட்டை கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்தில் என் மேலே உனக்கு அவ்வளோ அன்பு இருக்கா இசை அப்படின்னு கேட்க நேரம், ஏன் இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்ட? உன் மேலே எனக்கு அன்பு இல்லாமல் இல்லை, அவ்வளோ அன்பு இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க.
விஷால் உனக்கு தெரியுமா, நீ வந்து ஒரு விஷால் ஐ லவ் யூ நீ வந்து கேட்கதாட்டு ஸ்ரீஜா வாங்கி தந்த கிஃப்ட் இருக்குல்ல, அது உள்ள வாய்ஸு யார், அது என்னது தான், நான் தான் அந்த கிஃப்ட்டை வந்து உனக்குன்னு தெரியாமல் நான் தான் வந்து செய்து அவளுக்கு கொடுத்தேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், அப்படியா அப்படின்னு வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க. உன் மேலே அவ்வளோ லவ் இருக்குது விஷால் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், நம்ம இசையோட அன்பை வந்து நம்ம விசாலம் வந்து ஏற்றுக்கிட்டாங்க ஒரு கட்டத்தில். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஸ்ரீஜா வந்து அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்பா வர வர இந்த வீட்டில் என்னை முட்டாளாக்க இந்த ராகவம் வர்ஷினியும் சேர்ந்து பிளானை பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து அவங்க பண்ணக்கூடிய பிளானால் நான் வந்து அவ்வளோ அக்செப்டாகவே இருக்கிறேன், ஏதாவது பண்ணுங்கன்னுப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், ஏதாவது சீக்கிரம் பண்ணலாமா, நீ கவலைப்படாத, கண்டிப்பாக அந்த ராகவ வர்ஷினியை நான் வந்து என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து அவங்க இடத்துல நீ வருத்தப்படாத, நான் வந்து ஒருத்தரை அனுப்புகிறேன், அவர் எல்லா விஷயத்தையும் பக்காவாக பண்ணிடுவார், வெளியே நம்ம பேர் வராது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு வந்து நம்ம ஸ்ரீஜாவும் கேட்குறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த சைடு பார்த்தோன்னா அந்த இந்த சிலையை வந்து கிஃப்ட் பாக்ஸுக்குள்ளே அனுப்பி வந்து நம்ம சுபத்ரா கையில் கொடுக்க வச்சுருப்பாங்கள்ல, அந்த நபர் வந்து அந்த தனக்கு யார் இப்படியெல்லாம் வந்து சுபத்ராவை சிக்க வைக்கணும்னு வந்து ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தாங்களோ அவங்கள அந்த டிராயிங் ஸ்கெட்ச் பண்ணவங்கள்ட்ட வந்து கூட்டிகிட்டு போய் வந்து விரைய வைக்கிறாங்க. நம்ம ராகவும் இசையும் ஒரு கட்டத்தில் அவங்க அழகாக மாஸ்கோட வரைஞ்சி கொடுக்குறாங்க. மாஸ்க் இல்லாமல் 2 days டைம் வேணும் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. அந்த டைமை கொடுக்குறாங்க. அந்த படத்தை எப்படி இருக்குன்னு போய் பார்த்தா அழகாக ஒரு அந்த பெரிய மியூசிக் டைரக்டர் ஃபோட்டோ, இவர் எங்கேயோ நம்ம பார்த்துருக்கோம். ஓ எனக்கு இப்போ நல்லா ஞாபகம் வந்துட்டு, நான் சின்ன வயசில் வந்து இவர் என்னோட பாட்டை தான் அவரோட மனைவியை பாட வச்சு பிரைஸ் வந்து அவங்களுக்கு வர கொடுக்க வச்சாங்க. ஒரு கட்டத்தில் உங்கள் அம்மா சுபத்ரா அவங்க தான் அந்த நேரத்தில் அந்த பிரைஸை வந்து அந்த லேடி என்னை காப்பி அடித்து தான் அந்த பாட்டை பாடியிருக்கு அப்படின்னு வந்து நிரூபித்து எனக்கு வாங்கி தந்தாங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம், அப்போ இதுக்கும் எதுக்காவது சம்மந்தமாக இருக்குமா இசை அப்படின்னு வந்து நம்ம ராகவ் கேட்க நேரம், தெரியல, அது சின்ன வயசில் 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, ஆனால் அதை யோசிக்க நேரம் அந்த நபர் இதை மனசில் வச்சு பண்ணியிருப்பாரான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. அவரோட பேக்ரவுண்டை நம்ம விசாரிக்கணும். ஏன்னா இப்போவும் அந்த நபர் நம்ம வாழ்க்கையில் வாராருன்னா திருப்பி ஏதோ பழி வாங்கும் உச்சகட்டம் அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு வந்து அந்த நபரோட ஃபேமிலியை விசாரிக்க வைக்கிறாங்க. அப்போ தான் ஸ்ரீஜா அப்படி ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு வந்து சொன்னார். ஓ அப்போ ஸ்ரீஜாவின் அப்பா இவர் தானா, அப்போ அந்த இன்சிடெண்ட்டில் அவங்க அம்மாவுக்கு ஏதோ ஆயிருக்கு, அதுக்கு தான் இந்த ஸ்ரீஜா பழி வாங்கிறதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்காளா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து உண்மை தெரிஞ்சு அரண்டு போய் நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ராகவ் சொல்கிறாங்க, இசை அப்படி மட்டும் இருங்கன்னா கண்டிப்பாக எங்கள் அம்மா கிட்ட இந்த ஸ்ரீஜாவை பற்றி சொல்லிடணும். ஏன்னா 20 வருஷமாக பழி வாங்கவா எந்த எல்லைக்கும் போய் கண்டிப்பாக வந்து அவளும் அவங்க அம்மாவும் சேர்ந்து தீர்த்து கட்டிடுவாங்க. அதுக்கு முன்னாடி அவளும் அவங்க அப்பாவும் சேர்ந்து நம்ம குடும்பத்தை அழிக்கிறதுக்கு எவ்வளவோ வந்து பண்ணிடுவாங்க. அதை இப்போவே அம்மா கிட்ட சொல்லி அவளை வீட்டை விட்டு கழுத்தை குத்தி வெளியே தள்ளணும். என் வாழ்க்கையிலேருந்து அவளை பிரித்து போடணும். அவள் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் எனக்கு உறுத்தலாட்டே இருக்குது இசை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அமைதியாயிரு விஷால், கண்டிப்பாக இதுக்கு ஒரு முடிவு கட்டலாம். கண்டிப்பாக ஸ்ரீஜாவால் இனி இந்த வீட்டுக்கு ஒன்றும் ஆகாது, நம்மளுக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிட்டல, இவளுக்கு மேலே ஒரு கண்ணு இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல இசை வந்து சொல்கிறாங்கங்க.